கம்பனை தந்ததாலே தமிழ்நாடு பெருமை அடைகின்ற மாதிரி எங்களுக்கு கம்பவாரதி அவர் கிடைத்ததாலே யாழ்ப்பாணம் நாங்கள் இலங்கையை பெருமை அடைகின்றது. அவ்வாறான ஒருவர் இந்திய பிரதமராலேயே ஒரு அழைத்து அவர்களை ஒரு பாராட்டுவது என்றால் அது ஒவ்வொருக்குமே கிடைக்காத ஒன்று. அது சொல்ல வேண்டியதை பயப்படாமல் சொல்லிக் கொண்டுதான் வார. இந்திய சமூகம் எங்களுக்கு வித்தியாசமானதாக தான் இருக்கின்றது. என்ன செய்தாலுமே தூற்றக்கூடிய ஒரு சமூகம் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். கூடுதலாக இந்த யூடியூபிலே விமர்சிக்கிறது கூடுதலாக இருக்கின்றது. அறம் சார்ந்த ஒழுக்கமுள்ள அன்புடைய கொள்கைகளில் இல்லாதவர்கள் கூட இன்று நாங்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கையானதாக இருக்கின்றது. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லது அவர்களுக்கு வழிகாட்டியாக இல்லாதவர்கள் பல பேர் இப்படி விமர்சிக்கிறது தான் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதனுடைய சிறப்பு அதனுடைய தலைமைத்துவத்திலாம் தாங்கி இருக்கிறது. நாங்கள் பல இதுகளை பார்த்திருக்கிறோம். நீண்ட காலம் சிலது நிலைக்காமல் போயிருக்கின்றது, சிலது ஏற்றம் பெற்றிருக்கின்றது, சிலது அது தலைமைத்துவம் மாறுகின்ற போது கீழே போகின்றது. அது இவ்வாறான ஒரு நிகழ்வு தான். அந்த வகையில் இந்த கம்பன் கழகம் என்பது அது ஒரு 80களிலே ஒரு எழுச்சி பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த நாளிலே இளைஞர்கள் எழுச்சி பெற்ற ஒரு காலம். அந்த எழுச்சி பெற்ற காலத்திலே அந்த இலக்கியத்துறையிலே எழுச்சி பெற்றவர்களும் அந்த காலத்தில்தான் இலக்கியத்துறையிலும் அதில் எழுச்சி பெற்றவர்கள். அந்த வகையிலே அவர்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாலே ஆசிரியர்கள் தான் அது பெருமை வாய்ந்தவர்களாக வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் இந்த துறையிலே நடைப்படுத்தி அவர்கள் இந்த துறைக்கு சேர்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் அவர் அதிலே துறையிலே முன்னேறக்கூடியவர்கள் என்பதை அறிந்து அவர்களை வழிபடுத்துவது ஆசிரியர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் கண்டெடுத்த ஒரு மகுடம் தான் எங்களுடைய பெருமைக்குரிய கம்பவாரதி ஐயா அவர்கள். உண்மையிலே அவர் நாங்கள் பெருமை அடைகிறோம். கம்பனை தந்ததாலே தமிழ்நாடு பெருமை அடைகின்ற மாதிரி எங்களுக்கு கம்பவாரதி அவர் கிடைத்ததாலே எங்களுக்கு யாழ்ப்பாணம் நாங்கள் இலங்கையை பெருமை அடைகின்றது. அவ்வாறான ஒருவர். உண்மையிலே நான் எனக்கு இதிலே இந்த உரையாற்ற கிடைத்த நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தமைக்காக இருந்தால் அவருடைய அந்த ஆளுமை மட்டுமல்ல, அவருடைய தலைமைத்துவத்திலே இது எவ்வாறு நிற்கிறது என்று நாங்கள் பல இடங்களிலே பார்க்கிறோம். சில வெளியீட்டு விழாக்கள் அல்லது நிகழ்வுகளுக்கு மக்கள் வாரது குறைவு. ஆனால் இன்று இதை நிரம்பி இருக்கிறது என்று சொன்னால் அது அவருடைய அந்த தலைமைத்துவத்தை கிடைத்த பண்புதான். அந்த வகையிலே அது மட்டுமல்ல, இந்த விழாவிலே நான் கம்பரை பற்றி சொல்வது எனக்கு என்ன தகுதியும் இருக்காது. என்றால் அவர்களுக்கு முன்னாலே இந்த பெரிய ஆட்களுக்கு முன்னாலே அவர் சொல்வதற்கு எனக்கு அந்த தகுதியும் கிடையாது. அந்த வகையிலே நான் அவரை பற்றி தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. நாங்கள் ஒரு சிறுலஸ்ரீ ஆர்மோ நாவலர் அவர்கள் எப்பொழுது இந்தியாவிலே போற்றப்பட்டு மதிக்கப்பட்டாரோ அதே மாதிரித்தான் எங்களுடைய கம்பவாரதி அவர்களும் இலங்கை மட்டுமல்ல இந்தியாவிலும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய பிரதமராலேயே ஒரு ராமருடைய கோயில் நிகழ்விலேயே அழைத்து அவர்களை ஒரு பாராட்டுவது என்றால் அது வேறு எவருக்குமே கிடைக்காத ஒன்று. அந்த வகையிலே நாங்கள் அவரை பாராட்டுகிறோம். அவருடைய தலைமைத்துவத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். அவரிலே ஒரு சிறப்பு அம்சம் என்னென்றால் தனக்கு பிடித்ததை அப்படியே சொல்வது. அது மற்ற சில பேர் பயப்படுவார்கள், மற்றவரை குறை சொல்வார்கள், மற்றது அவர்கள் எனக்கு எதிராக பல சொல்லுவார்கள் என்று எதையுமே போட்டுக்கொள்வதில்லை. தனக்கு பிடித்ததை தனக்கு விருப்பமானதை அல்லது தனக்கு சொல்ல வேண்டியதை ஒரு பயப்படாமல் சொல்லிக்கொண்டுதான் வார. அவற்றை நாங்களும் ஒழுங்காக நானும் வாசித்து வருகிறேன். உண்மையில் அந்த ஆற்றல் உண்மையில் அது வேறு எவருக்கும் பெறாது. எவருக்கும் அப்படி இருந்தால் நாங்கள் முன்னேறலாது. அந்த வகையில் இந்திய சமூகம் எங்களுக்கு ஒரு வித்தியாசமானதாக தான் இருக்கின்றது. நாங்கள் நல்லது செய்தாலும் தூற்றும், என்ன செய்தாலுமே தூற்றக்கூடிய ஒரு சமூகம் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். கூடுதலாக இந்த யூடியூபிலே விமர்சிக்கிறது எல்லாம் கூடுதலாக இருக்கின்றது. ஒரு அறம் சார்ந்த அல்லது ஒரு ஒழுக்கமுள்ள அல்லது
பண்புடைய அந்த கொள்கைகளில் இல்லாதவர்கள் கூட இன்று நாங்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கையானதாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு நிகழ்விலே ஒரு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அல்லது அவர்களுக்கு வழிகாட்டியாக இல்லாதவர்கள் பல பேர் அதை அப்படி விமர்சிக்கிறதா என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கம்மன் பழகம் இந்த இவ்வாறான ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கின்ற ஒரு கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக ஒரு வளர்ச்சி அடைந்து, அது மட்டுமல்ல அவர்கள் இந்த வளர்ச்சி என்பது இவ்வளவு பல கரடுமுரடான பாதைகளை தாண்டித்தான் இந்த வளர்ச்சி வந்திருக்கிறது. அது யாழ்ப்பாணத்திலே தொடங்கி இப்போ இன்று இலங்கையிலே கொழும்பு மட்டுமில்லை மற்ற இடங்களிலுமே அந்த நிகழ்வுகளை தாங்கின்ற ஒரு தடை தாண்டி போகின்றது. இவ்வாறான ஆசிரியர்கள் இருந்தமையினர் தான் இந்த அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த அணி போல வேற ஒரு காலத்திலும் வரவில்லை. அது மிக கவலைக்குரிய ஒரு விடயம். இன்றைய காலத்திலே இவ்வாறு இளைஞர்களை சரியான முறையிலே வழிகாட்டுவதற்கு அன்றைய போல் ஆசிரியர்கள் இருந்திருந்தால் பல விதமான முயற்சிகளிலே மாணவர்களை உருவாக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யப்படுவதற்கு காரணம் இன்றைய அந்த ஆசிரியர்களிடத்திலே இந்த பழைய ஆசிரியர்களிடையே இந்த பண்புகள் அவர்கள் மற்றவர்களை இன்னவாறு வழிக்கு கொண்டு வர தன்மைகள் இப்பொழுது குறைந்து போகின்றதை அது வெளிப்படையாக காட்டுகின்றது. அந்த வகையில் இவ்வாறான அந்த தலைமைத்துவ பண்புகள் கொண்டவர்கள் தொடர்ச்சியாக அது உருவாக வேணும். இது சந்ததியை கடத்தப்பட வேணும். ஆகவே அவ்வாறான பண்புகளை கொண்டவர்களை உருவாக்குவது எல்லோருடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது. இன்றைய வழியிலே இந்த இளைஞர்கள் பலர் என்று எங்கே செய்வதறியாது போவதறியார்கள் என்று செய்வாருகின்ற நேரத்திலே இவ்வாறு அவர்கள் வழிகாட்டக்கூடியவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் சரியான வகையிலே செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த சரியான வழியிலே இவற்றை உருவாக்கி இந்த சிறந்த பாதையிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே கம்மன் கழகம் ஒரு வளர்ச்சி அடைந்தது மட்டுமில்லை, பல அவற்றை தலைமையின் கீழே கம்பவாரதி அவர்களுடைய தலைமையின் கீழே பல ஆட்களை உருவாக்கி இருக்கிறார் என்றால் அது மெய்யாகாது. உண்மையில் அதில் அவருடைய உருவாக்கத்தினால் தான் இன்றும் பலர் பட்டிமன்றங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பல ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய கலாநிதி ஆறுமுக ஐயா போன்றவர்களும் அந்த வகையிலே அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள். அந்த வகையிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். அவர்களுடைய வழியிலே மற்ற பல இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற பல இளைஞர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் அந்த கம்பன் களத்திலே இருந்துதான் அவர்கள் உருவாக்கி வந்திருக்கிறார்கள். அவை அந்த வகையிலே அவர்களுடைய ஒரு பணி ஒரு அற்புதமானது. நான் நினைக்கிறேன் ராமாயணத்தை கம்பர் இல்லாமல் வேறு யாரும் பாடியிருந்தால் அது இந்த அளவுக்கு நாங்கள் ராமாயணத்தை பற்றி படிக்கக்கூடியதாக இருந்திருக்குமோ எனக்கு தெரியவில்லை. அவருடைய அந்த கம்பர் என்ற ஒரு புலவர் இருந்தபடியால் தான் இவ்வாறான ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. அந்த வகையிலே அந்த கம்பர் ராமாயணத்தை எங்கேயும் போய் எங்களுக்கு இந்தியாவிலே தோன்றினாலும் இலங்கையிலே இருந்த ஒருவரால் அங்கேயும் இந்தியாவிலும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்தினை வகிக்கிறது என்றால் அது அந்த கம்பன் பலம் வகுத்த ஒரு பெருமை. அதனுடைய எல்லா நுணுக்கங்களையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய அந்த திறமையாக அதுக்கு தலைமை தாங்கி வருகின்ற அந்த வகையில் இந்த கம்பன் கழகம் நீண்ட காலம் நிலைத்து நிற்க வேண்டும், வாழ வேண்டும். இன்னும் புதியவர்களை உருவாக்க வேண்டும், புதிய அணிகளை இனி உருவாக்க வேண்டும். இவ்வாறான மத்திய கழகங்கள் கூட இப்ப நாங்கள் சொல்லுகிறோம், ஆனால் கம்பன் கழகம் தான் இவ்வொன்று நிலைத்திருக்கிறது. மத்திய இளங்கோ அடிகளரோ அல்லது திருவள்ளுவர் கழகங்களோ போன்றதோ இப்படியான ஒரு நிலைக்கு வரவில்லை. அவர்களும் வருவதற்கு இவ்வாறான ஒரு தலைமைத்துவங்கள் இருந்திருந்தால் அது கட்டாயமாக வந்திருக்கும். அந்த வகையிலே நாங்கள் மீண்டும் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய கம்பவாடி அவர்களுக்கும் அது பாராட்டுகளையும் மனமான நன்றிகளையும் கூறி இந்த கம்பன் பழகம் நீண்ட காலம் நிலைந்து தரமான ஒரு கடமைகளை செய்ய வேண்டும், புதிய இளைஞர்கள் அணிகளை உருவாக்கி தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி எனது உரிய நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.